இது முத்தி போச்சு. இதுல தண்ணியே இல்ல. இதுல வெறும் மட்டை தான் இருக்கு போல இருக்கு, தேங்காவே இல்லன்னு நினைக்கிறேன். எல்லாமே வேஸ்ட். உங்களை போலதான். தேங்காவாலே அடிச்சு கொன்னுடுவேன். முதல்ல எனக்கு கூலியை கொடுங்க, அங்க வேற போகணும், டைம் ஆகுது இல்ல. உனக்கு கூலி வேணுமா? தேங்காய் எடுத்துட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். 40 மரம் ஏறி இருக்கேன், ஒரு மரத்துக்கு 5 ரூபாய் வச்சு 200 ரூபாய் கொடுக்க போதும். 40 மரமா? காயே இல்லாத மரத்துலயும் ஏறிட்டியா? அது எப்படி சொல்ல முடியும்? மேல ஏறி பார்த்தா தானே தெரியும். மரத்துல தேங்காய் இல்லாததுக்கு நானா பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. நீ பறிச்ச 100 தேங்காய் 50 வேஸ்ட். நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் ஏன் தப்பு தான். இந்த தேங்காய் எல்லாம் நீயே எடுத்துட்டு போ. இது எடுக்கிறதுக்கு 50 தேங்காய் வித்தா எனக்கு 150 ரூபாய் கிடைக்கும். இன்னும் 50 ரூபாய் பேலன்ஸ். அப்படின்னா உனக்கு கூலியா என் வீட்டை எழுதி கொடுக்குவா? சேச்சே, அது துரோகம் இல்ல முதலாளி. எல்லா தேங்காய் நான் எடுத்துக்கிறேன், கூட 2 ரப்பர் சீட்டும் கொடுத்துருங்க, என் கணக்கு சரியாயிடும். அடடா, அஸ்வதி என்ன இந்த கோலத்துல வரா? என்ன முகம்லாம் கரியா இருக்கு? அது முகம் ஃபேஷியல் பண்ணு. என்னது ஃபேஷியல்? பியூட்டி பார்லர்ல பண்ணுவாங்களே. என்ன சொல்ற? அதான்ப்பா, முகம் அழகா இருக்க பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணுவாங்களே. அது சரி, இது என்ன புதுசா இருக்கு? இது புதுவிதமான ஃபேஷியல். மூலிகை எல்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல. பியூட்டி பார்லர் போனா காசு செலவாகும், இது ஃப்ரீ. அசத்திட்ட. காசு கொடுக்காமயே முகத்தை பளபளன்னு வச்சுக்கிறியா? என்ன இருந்தாலும் இவ என் பொண்ணு இல்ல. அப்புறம் முதலாளி அந்த ரப்பர் சீட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அஸ்வதிகா, சோழியில கூட பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீ யார்கிட்ட போய் ஃபேஷியல் பண்ணனே எனக்கு தெரியும். யாரு? அத நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லுவியா? நீ வர வர ரொம்ப வாய் அடிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்பா, மாமா என்னோட காசை கொடுத்துருங்க. ஏன்டா என்ன படுத்துற? என்கிட்ட பணம் இல்லடா. மாமா மாமா, காசு இல்லன்னா வீட்ல சேர்க்க மாட்டாங்க மாமா. அப்படியா? வீட்ல சேர்க்கலனா அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுறேன். விடுறா. அனாதை இல்லத்துல சேர்ந்தா எங்க அம்மா திட்டுவாங்க. அம்மாவையும் சேர்த்து விட்டுறேன், கவலைப்படாத. மாமா நீ இன்னும் போலையா? மாமா ஓடாதீங்க, நில்லுங்க மாமா. மாமா ஓடாதீங்க, நில்லுங்க மாமா. 100 ரூபாய்க்கு 100 கிலோமீட்டர் துரத்திட்டு வரியே, போடா. எஸ்கேப். முடியாது. என்னோட காசை வாங்காம விட மாட்டேன். அம்மா போய் சேர்ந்துட்டானா? ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சது. ஓகே, வெற்றி மீது வெற்றி வந்து என்ன சேரும். ஒரு பீடி அடிச்சா தான் நல்லா இருக்கும். மாமா, யாராவன்? என்னோட 100 ரூபாய் தாங்க. நீ இன்னும் சாவலையா? இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? சுடுகாட்டுக்கு போறேன். நீ வரியா? நல்ல விஷயத்துக்கு போகும்போது எங்க போறேன்னு கேக்குறிய? போற கரையும் உருட்டுமா? அர்த்த ராத்திரியில வீட்டுக்கு வாங்க. அப்படியே விட்டா மூஞ்சி எகிரி போயிடும். என்னது பையில? பையில 5 கிலோ இஞ்சியும் பஞ்சும் வாங்கிட்டு போறேன். வேணுமா? இஞ்சி பஞ்சுல எனக்கு வேண்டாம், என்னோட கூஜாவை கொடுத்துட்டு போங்க. மரியாதையா பைய விட்டு. இந்த ஆளோட குடும்ப மானமே போகுது. இன்னும் மாமனா மருமகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத குடியா மானங்கட்ட மனுஷன். பரவாயில்ல விடு. லெட்டர் உனக்கு தான் வந்திருக்கு. இந்த வயசான காலத்துல உனக்கு ஏவன் லவ் லெட்டர் எழுதிருக்கான்? உன் மகன் தான் எழுதிருக்கான். பாசமுள்ள அம்மாவுக்கும் நிர்மலாவுக்கும். அப்பன் செத்துட்டேன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. நீ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க வேலை அதிகமா இருக்கிறதுனால என்னால லெட்டர் எழுத முடியல. பரவாயில்ல, அப்பா மாதிரி இல்லாம நல்லா வேலை பாக்குறான் போல இருக்கு. நிர்மலாவோட நிச்சயதார்த்தத்தை நம்ம சூப்பரா நடத்தணும். ஏன் அப்பா பாத்தியடி, அவன் என்ன மறக்கல, நல்ல பையன். என் அப்பன் ஒரு திருடன் ஃப்ராடுங்கிறது நான் சொல்லாமையே உங்களுக்கு தெரியும். நான் அனுப்பின பணம் உங்களுக்கு கிடைச்சதா? அவன் உனக்கு பணம் அனுப்பியிருந்தானா? இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் குடும்ப தலைவனான எனக்கு தெரியும். யார் சொன்னா நீங்க குடும்ப தலைவன்? ரேஷன் கார்டை எடுத்து பாரு, குடும்ப தலைவன் என் பேர் தான் இருக்கும். குடு குடு. தர மாட்டேன். நான் போய் பணத்தை எடுத்துட்டு என்ன கொன்னாலும் நான் தர மாட்டேன். குடுக்க. நான் அப்பவே சொன்னல பையில என்னோட கூஜா இருக்கு. என்னது உன் கூஜாவா? இது எங்க அம்மாவோட கூஜா. 4 பேர் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டல, உன் கால் மட்டும் இல்ல உடம்பே விளங்காம போயிடும். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இல்லையே, நீ குடுக்குறிய. நடக்க முடியாத பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறியே. நீ அந்த பொண்ணுக்கு தாய் மாமன் தானே? ஏய் வாய மூடு. நீ வேலையை பார்த்துட்டு போ. இது எங்க குடும்ப விஷயம். பெருசா நியாயம் சொல்ல வந்துட்ட. நீ யாரு? இந்த ஊர் நாட்டாமையா? சாத்தாங்கிட்ட வேத ஓதி என்ன பிரயோசனம்? ஆளாளுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீ வருத்தப்படாதம்மா. நான் பால் வாங்கின காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா வச்சுக்கோ. நான் வரட்ட. நல்ல பொண்ணு இல்ல. நான் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாமா உன்னை ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருமா. அந்த பூஜாவை என்கிட்ட கொடுத்துறேன்.
அப்ப பணத்தை கொடு. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. இத நான் கொடுக்க மாட்டேன். எங்க அண்ணன் கிட்ட கொடுக்கணும். நான் சொன்னா நீ கேப்பல, அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துறேன். இல்ல நான் கொடுக்க மாட்டேன். இப்படி ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வையே, உன்னை கட்டிக்க மன்மதன் வருவான். உன்ன மாதிரி ஒரு ஊனமான பொண்ணை கட்டி கொடுக்க மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு, அவன சொல்லணும். உங்க அண்ணனை தான் சொல்றேன். நீ பிறந்தப்போ உன்னை தூக்கி ஆத்துல போட்டுருக்கணும், போடாம விட்டாங்க. வாய் மூடு. இதோ ஒரு ஆட்டத்துக்கு ஆச்சு. கொம்பு தேனை எடுக்க மலை ஏற போற கிளியே, பம்பு தும்பு எதுக்கு ஏன் பஞ்ச வர கிளியே, செம்பு பால காய்ச்சி கொஞ்சம் சீனி போட்டு தாரே, கம்பு